ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் ஐநா முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. அமெரிக்கா ஈரான் போர், ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுக்க போறோம் அப்படின்ற முடிவிலிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பின்வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக போகுது ஐரோப்பாவில் வைத்தின்றும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. பட் ஈரான் தரப்புலேருந்து இதை இன்னும் அவங்க உறுதிப்படுத்தலை. என்ன நடக்குது சார்? நல்ல கேள்வி. இந்த வார கடைசியில் ஒரு ஒப்பந்தம் ஐரோப்பாவில் கையெழுத்தாகும்ட்டு சொல்லியிருக்கார். துணை அதிபர் வான்ஸ் அங்கே பயணமாவார், அவர் கையெழுத்திடுவார் அமெரிக்கர்கள் தரப்பில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது உண்மையாகணும்ன்ட்டு நான் விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஈரான் தரப்பில் இருந்து இன்னும் அவர்கள் அதை உறுதிப்படுத்தலை. இதுக்கிடையில் வேறு சில தகவல்கள், ஈரானினுடைய உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற தகவல்களை இவங்க வெளியில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய ஒரு ஒத்திசைவு வந்திருக்கு, அதனால் அதற்கான இந்த ஒப்பந்தம் ஒரு இறுதி வடிவை எட்டி விட்டது அப்படின்ற மாதிரி தகவல்கள் தெஹ்ரான்லேருந்து கசிகின்றன. அதை நம்ம நம்பலாம். ஏன்னா கடந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம காலையில் பேசிகிட்டு இருக்கோம். செவ்வாய் அன்னைக்கு கத்தார்லேருந்து தூதுவர்கள் தெஹ்ரான் போய் தெஹ்ரானில் புதன்கிழமை அன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்திவிட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி புறப்பட்டு போனாங்க. அவர்கள் தான் இந்த ஒப்பந்தத்தை இறுதி கட்டத்திற்கு கொண்டு வந்தவர்கள். பாகிஸ்தானிகள் ஒரு எடுத்த இந்த முன்னெடுப்பில் இப்போ இந்த முறை கொஞ்சம் அவர்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று அதனால் இந்த கத்தாரிகள் வந்துட்டு போன பிறகு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் திங்கள் அன்னைக்கு ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரானினுடைய ஒரு ட்ரோன் வீழ்த்தின பிறகு அதிலிருந்து 2 விமானிகளை அமெரிக்கர்கள் காப்பாற்றி விட்டார்கள். நல்ல வேளைக்கு காப்பாற்றி விட்டார்கள். அவர்களும் அந்த ட்ரோன் தாக்குதலில் இறந்திருந்தால் இந்த போர் எப்படி போயிருக்கோன்னு நமக்கு சொல்ல முடியாது. நல்ல வேளை அப்படி நடக்கலை. அதுக்கப்புறம் அவர் மீண்டும் என்னை பேசி பேசி என்னை ஏமாற்றுகிறார்கள், டேப்பிங் மீ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டோம். காலம் தாழ்த்திட்டாங்க, இதற்கு அவர்கள் ஒரு பெரிய விலையை தர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களுடைய நீர்நிலைகள், அவர்களுடைய மின்சார நிறுவல்கள் இதெல்லாம் அவர் தாக்க போகிறதா அவர் அச்சுறுத்தினார். அதுக்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்கிட்டு நேற்று பல நாட்டு தலைவர்களோடு அவர் பேசியதாக பதிவிட்டிருக்கிறார். ஜோர்டன், ஐக்கிய அரபு அமீரகங்கள், பாகிஸ்தான், சவுதிகள், கத்தாரிகள், துருக்கி, எகிப்து, இவங்க அத்தனை பேரோடவும் அவர் பேசியிருக்கார். பேசிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். எனக்கு இந்த முறை ஒருவேளை அது சாத்தியமாயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் மனசில் இருக்குது. அப்படி ஆகணும்ன்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஈரான் அந்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல, அவங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளோ இல்லை அந்த விதிமுறைகளோ ஒற்று போகுமான்ற ஒரு கேள்வியும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கிளப்பியிருக்கு. இல்லை, இந்த ஒப்பந்தம் அவங்க இந்த போர் எதற்காக தொடங்குச்சோ அதற்கான ஒப்பந்தம் அல்ல, அதற்கான பூர்வாங்க ஒப்பந்தம். இது ஒரு நிச்சயம்தான், இது திருமணம் கிடையாது. இந்த ஒப்பந்தம் 60 நாளைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும். அந்த 60 நாளில் ஈரான் அணுசக்தியாக மாறும் விருப்பத்தை முழுவதுமாக விட்டொழிக்க வேண்டும் அப்படின்ற அமெரிக்க கோரிக்கை அல்லது நிபந்தனை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையான்றது பேசி முடிவாகும். ஈரான் கிட்ட இருக்க 11,000 கிலோ யுரேனியம் இருப்பு, அதை எப்படி கையாள்றது? அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை எப்படி தரவிறக்கம் பண்ணுவது, டவுன் பிளெண்டிங், அதை நீர்த்து போக வைப்பது எப்படி? அது ஈரான்லேயே பண்ணுறதா, வெளியில் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதா, இந்த மாதிரி. இது 2வது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பணம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற அவங்களுடைய $25 பில்லியன் அவங்களுடைய பணம், பெரும் பணம். அதை முடக்கி ரொம்ப நாளாக அமெரிக்கர்கள் முடக்கி வச்சுருக்காங்க. ஈரானியர்கள் அது எங்களுடைய பணம் அப்படின்றாங்க. அதை இவங்க ஒரு கேரட் அண்ட் ஸ்டிக்குன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கேரட் என்பது சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் தானம் தான் கேரட். ஏதாவது கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்வது. உங்களுடைய பணத்தை நாங்கள் திருப்பி தரோம்
அப்படின்னு சொல்கிறது அதை வந்து கேரட். நீங்கள் அதுக்கு ஒத்துக்கலைன்னா உங்களை கடுமையாக அடிப்போம் அப்படின்னு சொல்கிறது தண்டிப்பது. அதனால் அது இன்னொன்று. அதுக்கு பிறகு இவர்களுடைய எரிவிசை ஏவுகணைகளுடைய வீச்சு இப்போ 2000 கிலோமீட்டர் போகும். அது இஸ்ரேலை தாக்கக்கூடியது. அதை அவங்க குறைச்சிக்கணுன்றது இஸ்ரேலியர்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி அவர்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸை வந்து அவங்களுக்கு ஆதரவு தருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து அந்த 60 நாளில் பேசி முடிக்கப்படும். அதில் நான் கடைசியாக சொன்ன இந்த 2 வந்து பெரிய ஒரு இசைவு வருமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவர்களுடைய அவாவை விட்டு விடுவது, அதில் ஒரு நெருக்கத்தை 2 தரப்பும் எட்டுவதாக நமக்கு இப்போ ஊடக செய்திகள்லாம் சொல்கிறாங்க. இவங்க வந்து 20 ஆண்டுகளுக்கு அவங்க அந்த எண்ணத்தை விட்டுடணுன்றது அவருடைய கோரிக்கை. இவங்க 10 ஆண்டுகள் வரைக்கும் வந்திருக்காங்க. ஒபாமாவோட 15 ஆண்டுகள் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 ஆண்டுகளில் வந்து முடியலாம். அதற்கு இவர்கள் ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒபாமாவோட அவர்கள் பண்ணிக்கிட்ட ஒப்பந்தத்தில் 3 அணுக்கூடங்கள், எஸ்ஃபஹான், ஃபோர்டோ, நட்டான்ஸ், இந்த 3ல் ஃபோர்டோ மட்டும் திறந்திருப்பதற்கு ஒபாமா ஒத்துக்கிட்டார். அதுதான் வினையாக போச்சு. அங்கே தான் இவர்கள் இந்த 60% யுரேனியத்தை செறிவூட்டி விட்டார்கள். அதனால் அது வந்து அப்படி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்க தரப்பிலிருந்து பேசுகிறாங்க. இது முன்னேறி வருது இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, போன வாரம் ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய தூதரும் ஜாரட் கோஷ்னர் அவருடைய மருமகனும் டென்னெசியில் ஒரு பெரிய அணு கூடம் இருக்குது அமெரிக்கர்களுக்கு, அணு சோதனை கூடம். அங்கே போய் அவர்கள் பல நிபுணர்களை சந்தித்து பேசினார்கள். அது அங்கே தான் வந்து வெனிசுவேலாவிலிருந்து இப்போ சமீபத்தில் எடுத்து வரப்பட்ட யுரேனியமும் அங்கே தான் போச்சு. சோவியத் யூனியன் உடஞ்சி 15 ஆன போதும் கூட பல குடியரசுகளில் இருந்த அணுக்கூடங்கள், அங்கே இருந்த அந்த அணுக்கூடங்களை மூடுவது, கதிரியக்கம் இல்லாமல் மூடுவது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை மீட்டு எடுத்து வந்து அதை முறை செய்வது, ப்ராசஸ் செய்வது, இதெல்லாம் வந்து அமெரிக்கர்கள் முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே ஒரு 100 விஞ்ஞானிகளோ என்னமோ வேலை பார்க்குறாங்க அந்த டென்னெசி நியூக்ளியர் லேபில். இது நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சமிஞ்ஞையாக எனக்கு தெரியுது. இது தவிர இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்குரிய ஒரு தெம்போ, திறனோ, ஆற்றலோ, சக்தியோ 2 தரப்புக்கும் பெருசாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அமெரிக்காவும் அதிகமாக பணம் செலவிட்டிருக்காங்க. அதே போல் ஈரானும் வந்து ஒரு பெரிய பொருள் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மீறி இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா இஸ்ரேல் லெபனான் மீதான அந்த தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாவை வந்து முற்றிலும் அழித்தொழிக்கும் வகையில் அந்த தாக்குதலை வந்து நிறுத்த போகிறதுன்றது ஒரு நிலைப்பாடாக அவங்க வச்சுருக்காங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் எட்டிடுச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். கண்டிப்பாக. நேற்று வந்து நியூயார்க் டைம்ஸ்லேயோ வேறு எங்கேயோ படித்தேன், நெத்தன்யாஹூ வந்து வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ். அவருக்கு தெரியாது இது முதல்ல அவர் இந்த மாதிரி அவர் பண்ண போகிறதா, இந்த மாதிரி இந்த வார கடைசியில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுன்ட்டு அவர் அறிவிச்சிருக்கார் இல்லையா. அதை அறிவித்த பிறகு தான் நெத்தன்யாஹூக்கு அவர் சொல்கிறார். ஆனால் பல நாட்டு தலைவர்களோடு நேற்று அவர் பேசியிருக்கார். பேசிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் இந்த பதிவெல்லாம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக, இவ்வளவு உறுதியாக அவர் இதற்கு முன்னாடி சொன்னதில்லை. வந்துடும், இப்போ வந்துடும், அப்போ வந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து ரொம்ப எல்லாமே பேசி முடிக்கப்பட்டுடுச்சு. அதுவுமே ஒரு சடனான ஒரு சேஞ்சை தானே சார் பார்க்க முடிஞ்சது. ஒரு கடுமையான தாக்குதலை தொடுத்திருந்தாரு, திடீர்னு அதை ரத்து பண்ணிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கின்றோம். அவர் சொன்னார் இல்லையா, அவங்களுடைய பவர் இன்ஸ்டலேஷன்ஸ், மின் நிறுவல்கள், அவர்களுடைய எண்ணெய் தளங்கள், எண்ணெய் கிணறுகள், அதுக்கப்புறம் மின்சார நிறுவல்கள், பவர் இன்ஸ்டலேஷன்ஸ், இதையெல்லாம் நான் தாக்குவேன். அவங்களுடைய அடிப்படை கட்டுமானத்தையே அவர் வந்து தாக்குறார் அப்படின்னா அது ஒரு பெரிய போர்க்குற்றம் ஆகிடும். அதை அவங்க பண்ணக்கூடாது. அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, இவர்கள் நேற்றே அவர் காலிபாஃபோ வேறு யாரோ ஒரு பதிவில் சொல்லியிருந்தார், அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா யாருக்கும் எண்ணெய் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து முன்னாடியே இந்த நாகரிகத்தையே அழிச்சிருவேன் பூண்டோட அப்படின்லாம் பதிவிட்டவர் அவர். அதனால் அவர் எந்த நிலைக்கும் போயிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் ஈரானில் ஒரு சில பேருக்காவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஈரானியர்கள் விடாக்கண்டர்களாக இருக்கிறார்கள். அவங்க எதையும் அவர்கள் வந்து
விரைவில் இறங்கி வர மாட்டாங்க அப்படின்றத ட்ரம்ப்பும் புரிஞ்சுக்கிறார். அதனால் இதை எவ்வளோ நாளைக்கு நீட்டிக்க முடியும்? அவர் இன்னும் 2.5 வருஷம் ஆட்சியில் இருக்க போகிறார். இந்த 2.5 வருஷம் அவங்களோட போர் பண்ணுறதுலேயே போயிடும். ஏன்னா இந்த போர் அவருடைய முழு நேரத்தை எடுத்துக்குது. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவருடைய மகளுக்கு 2 வாரம் முன்னாடி திருமணம் நடந்துச்சு. அதுக்கு அவர் போகலை. அதுக்கு என்ன சொன்னார்? நான் இந்த ஈரான் இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. 52 மாதங்களாக அந்த போர் நடந்துட்டுருக்கு. முதல் உலக போர் நடந்ததை காட்டிலும் அதிகமான நாள் நீடித்து நடந்துட்டுருக்க போராக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரஷ்ய வீரர்கள் இறப்பதாக மேற்குலக உளவு நிறுவனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இவ்வளவும் இருந்தும் அது மேலே அவருக்கு ஒரு கவனம் இல்லை. இது தவிர இன்னும் நிறைய பிரச்சனைகள், உலக பிரச்சனைகள், அமெரிக்காவுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சீனாவினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் இருக்குது அவருக்கு. அப்புறம் எண்ணெயினுடைய சர்வதேச விலையேற்றம், அது அமெரிக்கர்களுடைய தினசரி வாழ்வை பாதிப்பது, இதையெல்லாம் அவர் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாருன்றதும் தெரியல. அதனால் இந்த போரை அவர் எவ்வளவு விரைவாக முடிவுக்கு கொண்டு வராரோ அவ்வளவு அவர் வரலாற்றில் இடம்பெறுவார். அப்புறம் கியூபாவை நம்ம மறந்துட்டோம். கியூபா மேலே அவருக்கு ஒரு சின்ன கண் இருக்குது. அதையும் அவர் வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறார். அதனால் இந்த போர் பரணியை அவர் தொடர்ந்து பாடிட்டு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் முன்பே சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுன்ற சமயத்திலேயே இஸ்ரேல், ஹிஸ்புல்லா, இந்த லெபனான் மீதான அந்த தாக்குதல்களை இதற்காக இஸ்ரேல் நிறுத்துவாங்களா, இல்லை இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினா அந்த விவகாரத்தில் ஈரான் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? அப்படி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் இதுவும் ஒரு தற்காலிக ஒப்பந்தமாக தான் இருக்கும். இதுவும் என்ன நேரத்தில் வேணாலும் இந்த ஒப்பந்தத்தை 2 தரப்புமே மீறலான்ற ஒரு சூழலில் தான் இருக்கா? இல்லை, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னா லெபனானில் இஸ்ரேலுடைய தாக்குதல் நின்றுவிடும்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதை அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அதை விட பெருசு அவருக்கு அவருடைய முகம் கவிழாமல் இருப்பது. இந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கார். 13 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பல 1000 கோடி, லட்சம் கோடி அந்த மாதிரி செலவு பண்ணியிருப்பார் இந்த போரை நடத்துறதுக்கு. அதனால் இதை ஒரு இந்த இஸ்ரேலியர்கள் இந்த அவருடைய இலக்கை எட்டுவதற்கு அவர்கள் தடையாக இருக்கிறார்கள்னா அவர் சகிச்சுக்க மாட்டார் ஓரளவுக்கு மேலே. அந்த இடத்துல நெத்தன்யாகவும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா அமெரிக்கர்களை பகைச்சிக்கிட்டு இஸ்ரேலிய தலைவர்கள் சுதந்திரமாக ஒரு வெடியுறவு கொள்கையை அவர்கள் கையாள முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. 2வது, ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கர்களுடைய உதவி இல்லாமல் ஈரானை அவர்கள் எதிர்கொள்வது ரொம்ப சிரமம். அதனால் அவங்க they will stand down, ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அவர்கள் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற அந்த 60 நாள் இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தத்தை 60 நாளைக்கு நீட்டிக்கும். இந்த 60 நாளில் மிக முக்கியமான எல்லா பிரச்சனைகளையும் பேசி அவர்கள் ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். இப்போ கார்க் தீவு முற்றுகை இருக்குது, ஹர்மோஸில் அது உடனே நீக்கப்பட்டோம். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த நிமிடத்திலிருந்து அமெரிக்க கடற்படை முற்றுகை முடிவுக்கு வரும். ஹோர்முஸ் நீரிணை ஈரான் உடைய முடக்கம் முடிவுக்கு வரும். 30 நாளில் ஈரானியர்கள் அவங்க வைத்த கடற்கண்ணி வெடிகளை அப்புறப்படுத்துவார்கள். போக்குவரத்து இயல்பு நிலைக்கு 30 நாட்களுக்கு பிறகு வரும். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும். இந்த 60 நாள்களில் இவ்வளவும் நடக்கும். 60 நாடுகளில் அவர்களிடமிருந்து பிடித்து வைத்திருக்கிற பணத்தை, முடக்கி வச்சிருக்கிற பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது, அணுசக்தியாக அவர்கள் மாறக்கூடாது என்ற உறுதிமொழியை அவர்கள் தருவது, இந்த 11,000 கிலோ யுரேனியத்தை அவங்க இடத்துக்கே போய் இந்த 440 கிலோ யுரேனியத்தை தரவிறக்கம் பண்ணுறது, இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் அவங்களுடைய எரிவிசை ஏவுகணைகளுடைய வீச்சு அதை குறைக்கிறது, அவங்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ்க்கு அவங்க தரக்கூடிய ஆதரவை அவர்கள் நிறுத்தி கொள்வது, இந்த மாதிரியான இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது 60 நாளில் முடியுன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. இதுக்கே இவ்வளவு நாள் ஆகுதுன்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 20 மாதங்கள் எடுத்துக்கொண்டார்கள் போன தடவை அவங்க ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க இழுத்தடித்து உங்களை தவிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறதுல பெரும்பகுதியை உங்களுக்கு தராமல் கொஞ்சோண்டு தரவர்கள் அவர்கள். அதனால் அது எப்படி முடியும்னு தெரியல. ஆனால் 2 தரப்புக்கும் ஒரு மாற்று வழி பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளை நேரம் ஒதுக்கியது கொடுத்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். எந்த
சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்